முஸ்லீம் பாடசாலைகளை உருவாக்குவோம் அப்படின்னு கொண்டு வராங்க தானே. முஸ்லீம் பாடசாலைகள் கொண்டு வரக்கூடிய 70-75% என்ன விஷயம்னா 3 பிரச்சனைக்கு. இந்த கல்வி, நவீன கல்வி திட்டம், எந்த கல்வி திட்டத்தை எடுத்துக்கினாலும் 3 பிரச்சனை இருக்கும். ஒன்று அந்த பாடம், போடப்பட்டிருக்கக்கூடிய பாடம், சிலபஸ், அதில் உள்ள கண்டென்ட். இரண்டாவது என்னென்னா படிப்பிக்கப்படக்கூடிய முறை பிள்ளையை ஆளு மேலே வளர்க்கிறதா இருக்கணும், ஆளு மேலே தகர்க்கிறதா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மெத்தடாலஜின்னு சொல்கிறாங்களே, மன்ஹஜியத், அது சரியாக இருக்கணும், படிப்பிக்கப்படுகின்ற முறை. மூன்றாவது என்வைரன்மெண்ட், படிக்கின்ற சூழல். இந்த 3ம் சேர்ந்து தான் ஒருவனை என்ன செய்யும், உருவாக்கும். முதலாவது பாடம், சிலபஸ் எப்படி இருக்கின்றது. இரண்டாவது அந்த படிப்பிக்கப்படுகின்ற முறை, ஆசிரியர் எப்படி மாணவரை அணுகிறாரு அப்படி என்ற ஒரு இரண்டாவது. மூன்றாவது என்னன்னு சொன்னால் அந்த சூழல், என்வைரன்மெண்ட் எப்படி இருக்கணும். நிறைய பேர் எதை கணக்கெடுக்கிறது, இந்த 3வது மட்டும் தான் இஸ்லாம். எது 3வது மட்டும் இஸ்லாம். ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, அது ஜும்மாவுக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கணும், அதுபோல் தொழுகைக்கான லுஹருக்கான வாய்ப்பு இருக்கணும், ஒழுக்கமான அபாயா என அதெல்லாம் கொடுத்துட்டு, இது கட்டாயம், அதுவும் கட்டாயம். ஆனால் அது மட்டும்தான் எங்களுடைய கல்வியில் பாதிக்கப்படுற விஷயம் என்னதுனால ஒரு முஸ்லீம் ஸ்கூலை திறந்து அதை கொடுத்துட்றாங்க. எதை கொடுத்துட்றாங்க, அபாயா போட்டு போயிடலாம், ஆரம்பத்தில் கிராத் ஓதி கடைசியில் செலவாத் ஓதி என்ன செஞ்சிடலாம், நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து என்ன, அந்த கொஞ்சம் விஷயங்களை மற்றது சிலபஸ் எல்லாம் கூப்பிடுறதா, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதாவது இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, இஸ்லாமிய சூரத், சஹாபாக்கட காலத்தில் முனாஃபிக்கள் லிஸ்ட்ல இருந்தாங்க, 5 டைம்ஸ் தொழுகிறது, சரியா, அவங்களும் ஜகாத்து கொடுக்குறது, அவங்களும் ஜிஹாத்தில் கலந்து கொடுக்குறது, எல்லாம் செஞ்சுக்கிறது. ஆனால் முனாஃபிக் அவன் யார், முனாஃபிக்காக இருப்பான். ஒரு நயவஞ்சகர்களை உருவாக்குகின்ற சிஸ்டம் போல, ஜனாதிகாக்களை உருவாக்குற சிஸ்டம் போல மாறிட்டான். எல்லாரும் அப்படி சொல்லலை, ஆனால் சிலபஸ் அங்கே கொண்டு போயிடும். அது இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இதெல்லாம் விளங்கவில்லை என்றால், பாடத்திட்டத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எவ்வளவு ஒரு தரமற்ற விஷயங்கள், அதை சொல்கிறதுக்கு பெற்றோர்கள் நான் கூசுது, சிலபஸை டவுன் பண்ணுறதுக்கு. நீ படிக்கிற சிலபஸ் இருக்குதுன்னா அது ஒரு குப்பை, சரியா. இந்த குப்பையால் உனக்கு என்னக்கு லாபம் என்று சொன்னால், நீ இந்த தொழில் செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், தொழில் செய்யணும், உழைக்கணும். இதுக்கு இதை தவிர வேறு நிர்பந்தம் இது. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்போ நீ ஒரு மருத்துவராக வந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியராக வந்தாலும் சரி, நீ ஒரு திறமையான ஒரு முஸ்லீமாக, சிறப்பான சமூக சிந்தனையில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் என்ன செய்யலாம், இதை நல்ல முறையில் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இல்லைன்னா உனக்கு முழு சிந்தனையாக எதிரிக்கும், பொருளீட்டல் மட்டும்தான் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். சமூக நலனோ அல்லது குடும்ப நலனோ இந்த மாதிரியான சிந்தனை எதுவுமே இருக்காது. உன்னுடைய முன்னேற்றம் யாருக்குமே என்ன செய்யாது, பிரயோசனம் தராது என்ற சிந்தனை ஊட்டக்கூடிய அமைப்பில் இல்லை. பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களில் இருந்து ஒழுங்கா படி, வாப்பப்படுற கஷ்டம் தெரியும் தானே என்று தான் அனுப்புகிறாங்க. வாப்பட கஷ்டத்தை காட்டி இந்த கஷ்டத்தை இல்லாமக்கக்கூடிய அமைப்பிலானவனாக நீ என்ன செய்யணும், நீ உருவாகணும். இன்கம், முக்கியமாக இன்கம். எவனை கொண்டாவது என்ன இன்கம் என்கின்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வளர்ந்துடுறான். அவன்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய மார்க்கம், பண்பாடின் காரணமாக அது காப்பாற்றப்படுதே தவிர, இல்லையண்டா மேக்சிமம் மனிதாபிமானம் முடியாத இடத்துல மிருகாபிமானம் என்றதுக்கு என்ன செஞ்சிடறான், போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு பிள்ளைகளுடைய பாடத்திட்டம், ஆர்வமூட்டல் எல்லாமே இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். இதற்காக வேண்டி பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கடா, எவ்வளோ ஒழுக்கத்தை இழக்க தயாராகிறாங்க, எவ்வளோ ஒழுக்கத்தையும் இழக்க தயாராக இருக்கிறாங்க. சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நல்ல ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கு ஹூர்லீன்களை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய சிலபஸ், குர்ஆன் வசனத்தில் வருது. இதை ஓதக்களை விளக்கப்படுத்தக்களெல்லாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்கிறது ஒரு வெக்கம். இப்படி நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறது, ஸ்கூலுக்கு போய் பாருங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன இது இதை சொல்கிறது என்ன வெட்கம் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சிலபஸ் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சிருது, முழு நிர்வாணத்தோட ஃபோட்டோவோட என்ன ஒரு மனிதனுடைய அங்க அவயவங்கள் எப்படி இருக்குது, இது எப்படி இயங்கும், இது எப்படி இயங்கும் என்று பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் படிப்பிக்கிறான். எஜுகேஷன் முக்கியமாக இல்லையா அப்படி என்றது. அப்போது நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கின்றா, இஸ்லாம் என்று வந்தால் மேக்சிமமாக என்னெல்லாம் கொச்சைப்படுத்தலுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்துன்ற அவன்ட சிந்தனை நம்ம உள்வாங்குகிறோம். ஆனால் பாடசாலை என்று வருகிற நேரத்தில் இதை என்ன செய்கிறோம், ஒரு ஆசிரியர் ஒரு முஸ்லீம் ஆசிரியர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டாக இந்த சிலபஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு இருந்தது, ஒரு காலப்பகுதியில் கலரில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த சிலபஸ் எல்லாம் எட் பண்ணிட்டாங்க. எது இந்த விஞ்ஞான சிலபஸில் எத்தனை வயசுக்கு எந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்றெல்லாம் அங்கே இல்லை, சரியா. காலம் போக 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 கிட்டத்தட்ட 5 வயசுலலாம் எல்லாத்தையும் கொண்டு என்ன செஞ்சுருவாங்க, எட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலபஸ் மனிதனுடைய ஓர்கன்ஸுகளை பற்றியான ஒரு அங்கவயங்களை பற்றியான ஒரு மெப்போட படத்தோட ஒரு பிக்சரோட போட்டு அந்த இதெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறாங்க. புக்கெல்லாம் கொடுத்தாச்சு, மாணவர்கள்லாம் கூட்டமாக சிலபஸ் புக்கை படிச்சுக்கிட்டிருக்கிறாங்க. ஏன்னா கிளாஸ்லேயே இப்படி படிக்க மாட்டாங்க, போய் பார்த்தா என்னடா கலரில் பிரிண்ட் ஆகிக்குதானே, அதில் இந்த மாதிரி முன் வகுப்பில் உள்ளவன் சொல்லிக்கிறான், அப்படியே உங்களோட வகுப்புக்கு வர டைமில் இப்படி வரும், என்ன சிலபஸில் இதெல்லாம் வருன்னு இவன் பாஸ் ஆகினதே அந்த லட்சியத்தில் பாஸ் ஆகுதுன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த புக்கை எடுத்து கூட்டமாக படிச்சுட்டு இருக்கிறான். எது அந்த இடத்த
பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டு. ஆனால் இதை அந்த ஆசிரியர் எப்படி அணுகிறார் தெரியுமா? சிரிப்போட. அது ஒரு விஷயமே இல்லை. பிள்ளைகள் அந்த அப்படித்தான் இதெல்லாம் இந்த டைமில் பார்த்து தெளிவாகினால்தான் நாளைக்கு விஞ்ஞானியாக வருவான்னு சொல்லி என்ன அந்த மாதிரியான இதில் அணுகிறாங்க. ஒரு பாடசாலையில் ஒரு அதாவது முஸ்லீம் பாடசாலை, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு பிரின்சிபல்கிட்ட ஒரு முறைப்பாடு வைக்கப்படுது. இப்படி தான் பாருங்கள், டீச்சர்ஸ் மாரை பற்றியெல்லாம் என்ன ஒரு மோசமான வரைபடங்களை பாத்ரூமில் எல்லாம் பிள்ளைகள் வரைஞ்சிட்டிருக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் சிரிக்கிறார். அந்த பிரின்சிபல் வந்து சிரிக்கிறாரு, நீங்கள் இப்போ தானே வந்திக்கிறீங்க, இன்னும் நிறைய பார்ப்பீங்கன்றாரு. அப்படின்னா இது வந்து உள்ளுக்க உள்ள எல்லா பாடசாலையிலையும் குறை சொல்லலை. இதில் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அரைவாசி இப்படியும் இருக்குது. அரைவாசி இப்படி இருக்கு. காரணம் என்ன? இதெல்லாம் இப்போ கவனம் செலுத்தக்கூடிய காலத்தில் இல்லை. எல்லாம் மீடியா வளர்ந்து போய்க்கிறது. எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, வளர்கிறார்கள் என்ற சிந்தனை போக்கில் மாணவர்களை ட்ரீட் பண்ணக்கூடிய இடங்கள் உருவாகிவிட்டன. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, பிள்ளை என்ன செய்யுதுன்னா வாப்பாக்கு எது விருப்பம்னு பிள்ளைக்கு தெரியும். வாப்பாக்கு எது விருப்பம்னு தெரியும். வாப்பா வார டைமில் மார்க்கத்தை மேக்சிமைஸ் பண்ணுறது, மற்றதை மினிமைஸ் பண்ணுறது. சரியா? வாப்பா போன உடனேயே இதை மேக்சிமைஸ் பண்ணிட்டு அதை மினிமைஸ் பண்ணுறது. அதே தான் பிள்ளைகள் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கின்றன. இது அதுக்கேற்ற மாதிரி தந்தைக்கேற்ற மாதிரி தந்தையுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய அமைப்பில் பிள்ளைகளுடைய மைண்ட் செட். பாப்பா என்ன நினைக்கிறான்னு, என் பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் நான் பார்த்த அளவில் யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளை வந்து உங்கள் பிள்ளையோட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்கன்னு சொன்னால் அவரோட பிள்ளை மட்டும் என்ன எப்படி இருக்கேன்னு ரிட்டன் சொல்கிற இடத்துல தான் எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கிறார்.